கோடி பஞ்சாட்சத்துனா பஞ்சாட்சர ஜபம் பண்ணி அவர் இதாகிட்டார், சித்தி அடைஞ்சார். அவர் பஞ்சாட்சரனுக்கு சொல்கிற 5 எழுத்தை 1 கோடி தரம் ஜபம் பண்ணாராம். ஜபம் பண்ண உடனே சாமி காட்சி கொடுத்ததா வரலாறு. நான் போய் பேசினேன் சித்தர்கிட்ட என்று பேசினாருன்னு சொல்கிறாங்க. நான் 10 மணிக்கு மேலே சித்தர் பீடத்துக்கு போனேன், சித்தர் என்கிட்ட பேசினாருன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் இங்கே வரவங்கெல்லாம் கஷ்டம் தீர்ந்து நல்ல முறையாக அவங்க வந்து செல்வ செழிப்போடு இருக்காங்கய்யா. அவர் பஞ்சாட்சரனுக்கு சொல்கிற 5 எழுத்தை 1 கோடி தரம் ஜபம் பண்ணாராம். ஜபம் பண்ண உடனே சாமி காட்சி கொடுத்ததா வரலாறு. இது மீன் சுருட்டி அப்படின்ற பெயர் வர்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. அப்படின்னாக்க இங்கே வந்து மீன் சிருஷ்டியை அப்படின்னு மீன் உற்பத்திக்கான ஒரு மிகப்பெரிய தளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை வந்து கட்டினவர் பஞ்சாட்சர சித்தர்னா இந்த சமாதி இருக்கார், ஜீவசமாதி. இது அந்த ஜீவசமாதி அவர் கோயில் எப்படி கட்டினாருன்னா அந்த காலத்தில் அவருக்கு வந்து ஆதியில் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருந்தவர் தான் அவர். அதுக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு அருள் வந்து கல்யாணம் உள்ளவர் பிரம்மச்சாரியாக தான் இருந்தார். பஞ்சாட்சர ஜபம் பண்ணி அவர் இதாகிட்டார், சித்தி அடைஞ்சார். அவர் எப்படி இந்த கோயில் கட்டினார்னா ஆட்களுக்கெல்லாம் வந்து வெள்ளத்தழை தான் கொடுப்பார் கூலி. வெள்ளத்தழை கொடுத்து அவனுக்கு உண்டான கூலி இருக்கும். அப்படி இந்த கோயிலை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதை இது பண்ணார். அவர் வழிபட்ட பீடம் அந்த ஊருக்கு ஆதி சொக்கலிங்கம்னா அந்த ஊருக்கு சின்ன சிவலிங்கம், ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கும். அதை வச்சு தான் முதல்ல இருந்தது. அப்புறம் தான் அந்த கோயிலாக உருவாக்கிச்சு. எங்கள் பரம்பரையாக வந்து அப்புறம் நீட்டுக்கு அதை பராமரிச்சுக்கிட்டு அவருடைய பரம்பரையில் வழியில் வந்து நாங்கள். வணக்கம் ஐயா. இன்றைக்கி வந்து பஞ்சாட்சர சித்தர் குரு பூஜைங்க. இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கோம். நான் வந்து வியாழக்கிழமை வருவேங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஐயா வந்து ஜீவசமாதிக்கு வந்து ஐயா வந்து வழிபட்டு போவேன். நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வந்து ஐயா வணங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு ஐயா வந்து நல்லது நடத்திட்டுருக்காங்க. எல்லோரும் இங்கே வரவங்கெல்லாம் கஷ்டம் தீர்ந்து நல்ல முறையாக அவங்க வந்து செல்வ செழிப்போடு இருக்காங்க ஐயா. எல்லோரும் வாங்க, குரு பூஜைக்கு வந்து ஐயாவோட அருளாசியை பெற்று செல்லுங்க. ஐயா வந்து ஆடி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு பூஜை ஐயாவுக்கு சிறப்பாக வருடாந்தோறும் சிறப்பாக நடக்குங்க. வருஷம் எல்லாரும் ஐயாவோட குரு பூஜையில் கலந்துக்குங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம், வடலூர், மீன் சுருட்டி, வெளி மாநிலத்திலேருந்து கூட எல்லாருமே வராங்க. வந்து ஐயா வந்து குரு பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய சாதுக்கள், சாமியார்கள் எல்லாரும் வராங்க. பக்தர்கள் அனைவரும் வந்து நிறைய பேர் வந்து ஐயாவோட குரு பூஜையில் கலந்துக்கிறாங்க. ஐயா கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தர் பேசுகிறாருங்க. நிறைய பேரோட அனுபவம் சொல்கிறாங்க. நான் போய் பேசினேன் சித்தர்கிட்ட என்று பேசினாருன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரு கோயில் குருக்கள் அவர் வந்து 10-12 மணிக்கு நான் போய் பேசினேன் சித்தர்கிட்டங்கிறார். இப்போ சமீபத்தில் நடந்தது. அவர் ஊரை விட்டே வெளியூர் போகிறார். வெளியூர்லேருந்து வந்தார் பூஜைக்குங்க. திருப்பூர்லேருந்து திருப்பூர் போகிறனால. ஆனால் அங்கே வந்து நான் 10 மணிக்கு மேலே சித்தர் பீடத்துக்கு போனேன், சித்தர் என்கிட்ட பேசினாருன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோயில் இங்கே கட்டுறதுக்கு வந்து குரு பஞ்சாட்சர சுவாமி அவர்கள் தான் இந்த ஆலயத்தை நிர்மாணித்தது. அவங்க நிர்மாணிக்கும் போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மாணிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா, சம்பளம் வந்து என்ன சொல்லாங்கன்னா, இங்கே ஒரு வில்வ மரம் இருந்தது. அந்த வில்வ மரத்து தழையை பறித்து அவங்களுக்கு சம்பளம் ஊதியமாக கொடுப்பாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு அந்த வில்வ இலையை வந்து பூஜையில் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அதை பார்த்தாங்கனாக்க அது அவங்களுக்கான ஊதியமாக அவங்க என்ன உழைப்பு உழைத்தாங்களோ அதுக்கான ஊதியம் அதில் இருக்கும். அந்த மாதிரி சக்தியான ஒரு பஞ்சாட்சர சாமி அவர்கள். இது ஆதிலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணது இவங்கள தான். அடுத்தது தான் சொக்கலிங்கேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணி இந்த ஆலயம் வந்து சரவணகட் அந்த ஆகம விதிகளுக்குள்ளே ஆகணும்னு சொல்லுவாங்க. 29 ஆகமம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். இது 400 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில். குரு பஞ்சாட்சரோட அருள் வியாழக்கிழமை வந்து 4 to 6 விளக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். விடியக்கிழமை 4 to 6 விளக்கு போடுறாங்க அப்படின்னா குரு உரை அந்த டைம் அந்த இதில் வந்து விளக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல காட்சி கொடுக்குறாரு, நல்லது செய்கிறான்னு சொல்லி அதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க, பார்த்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி அவர் குரு பஞ்சாட்சரோட பிறந்த நட்சத்திர தினம்.
மச்சமுனி சித்தரோட சிஷ்யர் தான் அவர் பஞ்சாட்சர சித்தர்னா வந்து அவங்க நாடி இதில் போட்டு அது பெருசாக இப்போ புக்கெல்லாம் போட்டாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு ரொம்ப பிரபல்யமாச்சு. வெளிநாட்டிலேருந்து கூட வந்து இதை வழிபாடு பண்ணுறது, பருவத்துக்கு பௌர்ணமி ராத்திரியில் வழிபாடு நடக்கும். இந்த ஆலயத்தில் ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இந்த குரு பஞ்சாட்சர சித்தர் என்று பெயர். அந்த சித்தர் பேர் தெரியாதுங்க. அவர் பஞ்சாட்சரனுக்கு சொல்கிற 5 எழுத்தை 1 கோடி தரம் ஜபம் பண்ணாராம். ஜபம் பண்ண உடனே சாமி காட்சி கொடுத்ததாக வரலாறு. காட்சி கொடுத்து அவர் இங்கேயே தங்கி, அதனால் பஞ்சாட்சரம் சித்தர்னு பேர் வச்சுட்டாங்க. 5 எழுத்துக்கு பேர் பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க. இவங்க தலைமுறை நித்யானந்த ரெட்டியார் அவர்களுடைய தலைமுறை, அவங்க பரம்பரையை அவங்க இந்த கோயிலையும் அந்த குரு படத்தையும் நிர்மாணம் பண்ணி வர்றாங்க. இங்கே மழை பெய்யுது, ஒரு புயல் அடிக்குதுன்னு வச்சுங்க, அந்த புயலை நிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு தேங்காய் உடைச்சா போதும். ஒரு தேங்காய் செதுருக்கு அடிச்சிட்டோம்னா அன்றைக்கி இந்த ஊருக்குள்ளே சுற்றி மழை பெய்யாது, வெளியில் பெய்யும். ஆனால் இந்த ஊரை சுற்றி பெய்யாது. இப்போ ஊர் பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த திருக்கோயில் நிர்வாகமாகி அந்த பரம்பரை ட்ரஸ்டெலாம் சேர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமாக எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வந்து சிவபூஜை, காலையில் சிவபூஜை, திருவாசகம் முற்றுதல், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு, அந்த சாதுக்களுக்கெல்லாம் அந்த கோயில் நிர்வாகமும் அந்த பொதுமக்களும் சேர்ந்து சரியான ஒரு சன்மானம் வழங்குறாங்க. அன்னதானம் பண்ணி மாகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த அன்னதானம் பண்ணி அவங்களுக்கு சன்மானம் வழங்கி சிறப்பு பண்ணுறாங்க. கூட சிவனடியார்களையும் வரவழைச்சு சிவபூஜையும் செய்து திருவாசகம் முற்றுதலும் பண்ணி சைவ வழிபாடாக இந்த ஆலயம் வெகு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இறைவனுடைய கருணை நல்லா இருக்குது. இப்போதைக்கு 3 தலைமுறை நீங்கள் பார்க்கலாம் கண்ணால். 3 பேர் இருக்கிறாங்க, 3 தலைமுறைகள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. முக்கியமாக அவருடைய சிறப்பான வரம் என்னன்னா, இந்த ஹைஸ்கூலில் வந்து உருவானது அவர் இடம் தான். அந்த இடத்துல தான் முதல்ல சின்னதாக ஒரு பள்ளிக்கூடம் ஒரு 10 பசங்களை வச்சு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா காலத்தில் ஒரு ஸ்கூல் சின்னதாக ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு பார்த்தா பெரிய ஹைஸ்கூல் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஹைஸ்கூல் இடம் வருது, கட்டடம் கட்டி கொடுத்து அவரே கட்டி கொடுத்தாரு, மருத்துவமனை எல்லாம் இவ்வளோ வசதி. அவருடைய தத்துவம் என்னன்னா, அந்த பஞ்சாட்சர சாமி கல்விக்கு தான் முதல்ல அனுகிரகம் பண்ணுவார். படிப்பு வரலையா ஒருத்தனுக்கு போய் கும்பிட்டானா அவனுக்கு படிப்பு பாஸு. அது மாதிரி நிறையா படித்து இங்கே முன்னுக்கு வந்தவங்க நிறையா பேர் கல்விக்கு தான் முதலிடம் கொடுக்குறவர் அவர். பிறவி சூடும் தரை நீக்கி அல்லது அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கும் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று கண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேக நிறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயொன்றன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய புறப்பருக்கும் அண்ணன் அடி போற்றி சீரார் பெருந்துரினம் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளால் எவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை விடை முழுது மோய உரைப்பண்ணான் கண் முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா இல்லார் கழலிரஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் இளங்கொழியால் எண்ணிருந்து எல்லை இலாதான நின் பெருஞ்சீர் பொல்லா விடையின் புகழுமாறு ஒன்றடியேன் புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் புறந்துளைத்த வெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனை வெய்யாய் தனியாய் யமான் நாம் விமலா பொய்யா இணையெல்லாம் போயகல வந்தொழி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை நிகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருது இல்லா இணைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுவின் நாற்ற
நாற்றத்தி நேரியாய் சேயாய் நிலையானை மாற்ற மனம் கழிய நின்ற வரையோனை கறந்தவார் கண்ணோடு நெய்கலர்ந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று புறந்த புறப்பருக்கும் எங்கள் வருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோகள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கேற்றார் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புள்ளடுக்கு மூடி மலஞ்சோர் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாதோர் சிறியேற்கு நல்கி நிலம் தன்னை வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயர் கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயினும் சிறந்த தயாவான் தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த வளர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாய் பற்றறுத்து பாதிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேரான நின்ற பெரும் கருணை பேரானே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா அல்லையுமா சோதியனே துண்ணியுளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாய் எல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொன்றுவாய் தந்தரித்தில் நோக்கரியே நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுவாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவையன் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடமில் உழப்ப ஆற்றேயம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து இமப்பிறவி சாராமே கள்ள புலக்குறமை கற்றடிக்க வல்லானே நல்லிருளில் அட்டம் பயின்றாடும் நாதனை பிள்ளையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லை கரியானை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவ செல்வர் சிவபுரத்தில் உள்ளா சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் அரணம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுதம் ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி திருக்கழுகுன்று செல்வா போற்றி பொறுப்பவர் பூவன தரணே போற்றி பிழைப்பு வாய்ப்பு கொன்றும் அறியா நாயேன் குழைத்த சொல்மாலை கொண்டருள் போற்றி ஆடகத்துறை அரசே போற்றி கூடலிங்கு குருமணி போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர்க்கருளும் அப்பா போற்றி காவாய் கடக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் சிவசிதம்பரம் கேட்கிறவங்களுக்கு கேட்கிற வரத்தை கொடுக்குறாரு. அவ்வளவுதான். எல்லாரையும் பேசுறாரு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு.